எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் உயர்த்த போகிறோம். அப்பா, நீர் எந்த நாளிலும் ஆண்டவரே என்றென்றைக்கும் எங்களை நடத்துகிறவர், தலைமுறை தலைமுறைக்கும் உண்மையுள்ளவர். உம்முடைய வார்த்தை மாறாதது. சூழ்நிலை மாறலாம், ஓ அப்பா, உலகம் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் எங்களை படைத்தவர் மாறுவதில்லை. நீர் பொய் சொல்லுகிறீர்களே ஆண்டவரே, நீர் மனம் மாறுகிற தேவன் இல்லை. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதனால் தான் இன்றைக்கு ஆராதனை நாங்கள் கேட்க போகிறோம். எல்லாவற்றை காட்டிலும் எங்கள் ஊழியத்தில் நீங்க வரணும் அப்பா. எல்லாவற்றை காட்டிலும் எங்கள் வீட்டுக்குள் நீங்க வரணும் ஆண்டவரே. சகேயுவின் வீட்டை தெரிந்து கொண்ட ஆண்டவருடைய பிரசன்னம் கேட்க பார்க்கலாம். இன்றைக்கு உங்கள் உள்ளத்துக்குள்ள வாங்கப்பா, என் இல்லத்துக்குள்ள வாங்கப்பான்னு கேளுங்க. ஹல்லேலூயா. எந்த ஒரு ஊழியம் தேவன் இல்லாத, இயேசு கிறிஸ்து இல்லாத ஊழியம் உடைக்கப்பட்டு போகும். இயேசு கிறிஸ்து இல்லாத கட்டப்படுகிற குடும்பங்கள் இடிக்கப்பட்டு போகும். இன்னைக்கு சொல்றேன், அந்த இயேசு உங்களை சந்திக்க வருகிறார். அந்த இயேசுவின் பிரசன்னம் உங்களை சந்திக்க அது போதுமானதா இருக்கு. ஹல்லேலூயா. உயர்த்துகிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நாம் எல்லாரும் தேவ பிள்ளைகளாய் கூடி இருக்கிறோம். இந்த காலை நேரத்தில் இந்த ஈவினிங் டைம்ல ஒரு விஷயத்தை பரிசுத்த ஆவியானவர் நினைவு கொடுத்த விரும்புகிறார். ஓ ஹல்லேலூயா. என் ஊழியத்தில் ஒருவேளை அறுவடை இல்லாமல் இருக்கலாம் ஆண்டவரே, ஆனால் என் ஊழியத்தில் இயேசு இருந்தார் போதும் அந்த ஊழியம் வெற்றியாய் மாறும். என் ஊழியத்தில் ஒருவேளை தாக்கப்படுகிறவர்கள், தொடப்படுவர்கள் யாரும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்னோடு கூட தேவன் இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை இருந்தால் போதும் அந்த ஊழியம் வெற்றியாய் மாறும். என் வீட்டுக்குள் ஒன்றும் நடக்கவில்லை, என் வீட்டுக்குள் ஒரு அற்புதம் இல்லை என்று சொல்லி நாம் திகைத்து போயிருக்கலாம், ஆனால் உங்கள் வீட்டுக்குள் இயேசு இருந்தால் போதும் அந்த வீடு ஜெயமாய் மாறும். அந்த வீடு ஹல்லேலூயா பிரசன்னம் நிறைந்ததாய் மாறும். இன்னைக்கு ஆண்டவரே, அந்த தெய்வத்தை எங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள நாங்கள் ஆண்டவரே எங்கள் உள்ளத்தை திறக்கிறோம். We open our hearts, Lord. நன்றி அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நீரே என் ஆத்ம நேசர், என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தே என்னையே மீட்க. சொல்லுவீங்களா? உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும், என் வாழ்நாள் முழுதும் சொல்லுவீங்களா? உமக்காக வாழ்வேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீரே என்றென்றும். சபையார் சத்தம் உயர்த்தி பாடுவோமாக. நீர் மாத்திரம் போ. எல்லாவற்றை காட்டிலும் நீங்க வாழ்க்கையில் மிக மிக முக்கியம் அப்பா. நீர் மாத்திரம் போதும் எனக்கு. சொல்லுவோமா? நீர் மாத்திரம். We need you, Lord. Amen. எனக்கு யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம். சொல்லுங்க பார்க்கலாம்ப்பா. நீர் மாத்திரம் போதும் என உம்மை தேடுவேன், உம்மை நாடுவேன். யெகோவா ராஃபா சுகம் தரும். உம் தழும்புகளா, உம் தழும்புகளா. யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா என் கூட இருப்பி. ஓ என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா சேர்ந்து என் கூட ஒரு நாளும் விலகாதவர் அவர். ஆமே. என் தேவையெல்லாம் சந்திப்பீர். Everyone together. நீர் மாத்திரம். முழு உள்ளத்தோடு சொல்லுங்க. நீர். நீங்க ஆராதிப்பீங்களா உங்க ஆண்டவரை? உயர்த்தி சொல்லுங்க. நீர்மா ரட்சகரை உயர்த்துவோம். எனக்கு ஆண்டவரே நீர்மா நீங்க வேண்டுமப்பா.
சொல்லுங்க சத்தம் உயர்த்தி. ஓ ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. Our Redeemer lives. தேவையெல்லாம் நீர்தானே. கடைசியா சொல்லி முடிக்கலாமா? சொல்லுவோமா? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு. உம்மை அல்லாமல், உம்மை அல்லாமல் எனக்கு உம்மை தவிர. சேர்ந்து பாடுவோமா? உம்மை தவிர விருப்பம். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆசையெல்லாம் சொல்லுவோம் தானையா, தேவையெல்லாம். ஆண்டவரே இன்னைக்கு சொல்றோம், எல்லா தேவையை காட்டிலும் நீங்க தான் பெருசு. ஆசையல் ஓ நீர்தானை இயேசுவே, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே, உங்க சத்தம் எழும்பட்டும். இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. பிரசன்னத்தை உணர்ந்து சொல்லுவீங்க, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. எங்கள் தேவையெல்லாம் நீர்தானே. எங்கள் ஆவி ஆத்மஸ்தரை தர்ப்பணிக்கிறோம். ஆமென்.